வணக்கம், என் பெயர் தத்தூரு தவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் உங்கள் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கப் போகிறோம். யூடியூப் வீடியோக்களில் கெத்தனின் மற்றும் யூரிக் அசிட் உறவை விளக்குமாறு ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார். எனவே இன்று நான் சிறுநீரகம் சேதமடையும் போது கெத்தனின் அதிகரிக்கும் மற்றும் யூரிக் அசிட் கூட அதிகரிக்கும் என்பதை விளக்க முயற்சிக்கிறேன். எனவே நமது சிறுநீரகங்களின் வேலை என்ன? இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலில் இருந்து எல்லா அழுக்குகளையும் அகற்றுவது. நாம் ஒரு நாளைக்கு 3-4 முறை சாப்பிடுகிறோம். நாம் உணவு உண்ணும் போது அதில் பல கழிவுப் பொருட்கள் உருவாகின்றன. சில கழிவுப் பொருட்கள் நம் மலத்தின் வழியாக வெளியேறுகின்றன, ஆனால் சில கழிவுப் பொருட்கள் சிறுநீர் வழியாகவும் வெளியேறுகின்றன. நம் உடலில் உணவு அல்லது புரதம் உடைக்கப்படும் போது சக்தி உருவாகிறது, அதன் பின்னர் உடலில் கழிவுப் பொருட்களும் உருவாகின்றன. நம் உடல் புரதத்தை உபயோகிக்கும் போது அந்த செயல்முறையில் யூரிக் அமிலமும் உருவாகிறது. இப்போது நாம் யூரிக் அமிலத்தை உடலில் தேக்கி வைத்துவிட்டால் அது நம் சிறிய மூட்டுகளில் தேங்கிவிடும். இங்கு வலி ஆரம்பிக்கும் மற்றும் நம் எலும்புகள் முறுக்குவதை ஆரம்பிக்கும். யூரிக் அமிலத்தின் அதிக குவிப்பு உள்ள நோயாளிகளில் நீங்கள் இதை காணலாம். அவர்களுக்கு சிறுநீரகம் மோசமானது இல்லை, ஆனால் இதை நாங்கள் கவுட் என்றும் அழைக்கிறோம். அவர்களின் அறிக்கைகளில் கெத்தனின் மதிப்பு சாதாரணமானது, ஆனால் யூரிக் அசிட் அதிகரிக்கிறது. மேலும் இதனால் அவர்களின் சிறிய மூட்டுகள், விரல்கள், கால்விரல்கள், முழங்கால்கள், தோள்பட்டைகள் ஆகியவை அனைத்தும் மிகுந்த வலியை உணர்கின்றன. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியிடம் நடக்கும் விஷயம் என்னவென்றால், சிறுநீரகங்கள் குறைவாக செயல்படுவதால் குறைந்த கழிவுகள் மட்டுமே உடலில் இருந்து வெளியேற முடியும். உடலில் இருந்து சரியாக வெளியேற முடியாவிட்டால் அது உடலில் தேங்கி குவிய ஆரம்பிக்கிறது. மேலும் இதனால் கெட்டானினுடன் யூரிக் அமிலம் மற்றும் யூரியா ஆகியவையும் அதிகரிக்கும் என்பதையும் காணலாம். ஏனெனில் சிறுநீரகங்களின் வேலை அவற்றை உடலில் இருந்து வெளியேற்றுவதாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், உடலில் கழிவுப் பொருட்கள் 3 மட்டுமே உள்ளவா என்பதுதான். அப்படி இல்லை. உடலில் நிறைய கழிவுப் பொருட்கள் உள்ளன, ஏனெனில் கெட்டானின், யூரியா மற்றும் யூரிக் அமிலம் ஆகியவற்றை ஆய்வகத்தில் சோதிப்பது எளிது. அதனால்தான் நாம் KFT செய்யும் போது இந்த 3 காட்டப்படுகின்றன. அவற்றிலிருந்து காணப்படுவதும் அதிகமாக உள்ளது. அதனால்தான் இதுவும் சோதிக்கப்படுகிறது. ஏனெனில் யூரியா அதிகரித்தால் உண்ணுவது கடினமாகிவிடும். பாதி ஏற்பட ஆரம்பிக்கும். தலைச்சுற்றல் உணரப்படுகிறது. கெட்டானின் அதிகமாக அதிகரித்தால் தசைகளில் காம்புகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. பலவீனம் உணரப்படுகிறது. அங்கு யூரிக் அசிட் அதிகரிக்க தொடங்கினால் நம் மூட்டுகள் வலிக்க தொடங்கும். உடலில் வலி உருவாகும். எனவே நாம் மருந்தை வைக்க வேண்டும் என்றால் உடலில் வரும் அறிகுறிகளுக்கு ஏற்ப நாம் மருந்தை வைக்க வேண்டும். நாம் அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நோயாளியின் உடலில் என்ன அதிகரித்துள்ளது மற்றும் என்ன குறைவாக உள்ளது என்பதை அறிய முடிகிறது. ஏதாவது ஒன்று அதிகரித்திருந்தால் அதன் அதிகரிப்பால் வரும் அறிகுறிகளுக்கும் அதனுடைய உறவை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நோயாளிக்கு உடலில் வலி இருக்கிறது என்று கருதுவோம். கைகள் வலிக்கின்றன. நகர்வதில் சிக்கல் உள்ளது. இப்போது மருத்துவர் உடலில் வலி யூரிக் அமிலம் அதிகரிப்பால் ஏற்படுவதாக அறிவார். எனவே மருத்துவரின் வேலை யூரிக் அமிலத்திற்கான மருந்தை தனியாக வைப்பதாகும். இதனால் யூரிக் அசிட் அளவு குறைந்து நோயாளிக்கு வலியில் நிவாரணம் கிடைக்கும். இப்போது நாம் பெற்ற வலி நிவாரணம் சிறுநீரகத்தில் எந்த மேம்பாடும் இல்லை. ஆனால் அந்த நிரந்தர வலி பிரச்சனைக்கு அதில் நிவாரணம் கிடைக்கிறது. இதனால் உங்கள் அறிக்கைகளில் இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமாக காணப்படுகின்றன. அவை நேரடியாக தொடர்புடையவை அல்ல. அவர்களின் உறவு சிறுநீரகத்துடன் உள்ளது. ஏனெனில் சிறுநீரகம் அவை இரண்டையும் உடலில் இருந்து வெளியேற்றுகிறது. சிறுநீரகம் குறைவாக செயல்படும் போது வலி அதே அளவில் இருக்கும். ஆனால் அது உடலில் தேங்கிக் கொண்டிருக்கிறது. இதை KFT அறிக்கைகளில் காண்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று நான் நம்புகிறேன். யூரிக் அமிலம் மற்றும் கிட்னி இடையேயான உறவு. இருப்பினும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால் மருத்துவர்கள் உள்ளனர். நானும் கிடைக்கிறேன். நீங்கள் வரலாம். நாம் சந்திப்போம். இதனுடன் நான் உங்களுடன் முன்னேற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை நாம்